ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 38 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஆக்சுவலி நேத்திக்கு என்னாச்சு அப்படின்னா, காலையில் எங்களுக்கு ஒரு கிளாஸ் இருந்தது. ஸோ அதுக்கு போக வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் சாப்பிட்டு எல்லாம் பண்ணி முடித்தா மத்தியானம் ஒரு 3-3:30க்கெலாம் பக்த விஜயம் அந்த கதா காலட்சேபம் இருந்தது. ஸோ அதுக்கு கோவிலுக்கு கோலம் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போனதுனால அந்த நேரமும் சாயங்கால நேரமும் அதுக்கு போச்சு. அப்புறம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே 9:30 ஆயிடுச்சு. அப்புறம் பயங்கர டயர்டாக போயிடுச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே பண்ண முடியாது இல்லையா? சாப்பிட்டதே மணி 10 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்னால் 12, அப்புறம் எப்போ பண்ணுறதுன்ட்டு ஸோ நேத்திக்கு பண்ண முடியல. ஸோ அதனோட கண்டினியூஷனாக இன்றைக்கி காலையில் கட 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 கடன்னு பண்ணி முடித்தாச்சு. ஸோ நல்லபடியாக முடிஞ்சுது. நேற்றுக்கு அந்த கதாகாலட்சேபத்துலேயுமே அவர் மெயினாக சொன்னது உங்களோட உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. அவர் சொன்னது நீங்கள் ஆன்மீக ஸ்தலங்கள் நிறையா இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னா சில சமயத்தில் மலை ஏறணும், படி ஏறணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படியெல்லாம் நீங்கள் ஏறணுன்னா உங்கள் உடம்பு நல்லா இருந்தால் தான் அங்கே போக முடியும். பஜனைக்கு வந்தால் கை தட்டுங்க, அந்த மாதிரிலாம் நிறைய உடம்பு ஆரோக்கியத்தை வச்சு பண்ணார். உங்கள்கிட்ட எவ்வளோ சொத்து இருந்தாலும் உங்களோட உடம்பு ஆரோக்கியம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களோட மதிப்புக்கு கூடும். நீங்கள் நின்று ஒரு கட்டளையை இடுறதுக்கும் படுத்துக்கிட்டே ஒரு கட்டளையை இடுறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. உங்களோட வேலையை நீங்கள் செய்கிற அளவுக்கு உங்கள் உடம்பு வச்சுக்கோங்க. உங்கள் சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்ணும், உங்கள் காலால் நீங்கள் நடக்கணும், உங்கள் கையால் உங்கள் சட்டையை போட்டுக்கணும், உங்கள் உடம்பால் நீங்கள் குளிக்கணும். உங்களோட வேலையை வச்சுக்கிற மாதிரி உங்கள் உடம்பு வச்சுக்கோங்க. ஸோ ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அந்த ஆரோக்கியம் நமக்கு ஒழுங்காக இருக்கணும்னா ஏதாவது ஒரு பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும். நேற்றுக்கு கோவிலில் பார்த்த நிறைய பேர் கேட்ட கேள்வி இன்றைக்கி இன்னும் போடலையா, நாங்கள் டெய்லி உங்களோட வாட்ஸ்அப் பார்க்குறோம், சூரிய நமஸ்காரம் பார்த்துட்ருக்கோம் யூடியூப்பில் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ ஓகே, ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் நம்மளை பார்க்குறாங்க இல்லையா, அதனால் எங்களுக்கும் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. வேறு என்ன வேணும், நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அது ஒன்று இருந்தால் மட்டுமே நமக்கு போதும், அவ்வளோதான். ஒரு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான். நான் யாரோ ஒரு பண்ணதை பார்த்துட்டு தானே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் நாம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது மாதிரி நாம் இந்த சமூகத்துலேருந்து நிறையா எடுத்துக்கிட்ட மாதிரி நாம் இந்த சமூகத்துக்கு திரும்ப ஏதாவது கொடுக்கணும். அதனால் நாம் இந்த ஆரோக்கியத்தை முன்னெடுத்து அதை நீங்கள் ஒழுங்காக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எப்போவுமே நமக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும், ஆனால் அதெல்லாம் விட இந்த வேலைகள் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் நேற்றுக்கு அவர் சொன்ன கருத்தும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரியா? பாண்டுரங்கனை பற்றி நிறையா சொன்னார். அவர் ஏன் இடுப்பில் கை வச்சுருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம், அழகான விளக்கம் தந்தார். என்னென்னா, இப்போ தண்ணியிலே நின்னோன்னா இடுப்பளவு தண்ணி வந்துருச்சு இருக்குது அப்படின்னா நம்ம கவலைப்பட மாட்டோம். ஏன்னா எப்படியாவது நம்ம கரையேறிடுவோம், நமக்கு நம்பிக்கை இருக்கும். அதனால் இடுப்பளவு வர்ற கஷ்டத்தை மட்டும் நம்ம தாங்கிக்கணுமா. அதுக்கு மேலே நமக்கு கஷ்டம் வரும்போது பாண்டுரங்க இருக்கான் பார்த்துப்பானா. அதுக்கு மேலே நமக்கு கஷ்டத்தை அவன் கொடுக்க மாட்டானா. எல்லா கஷ்டமுமே இடுப்பளவு வரைக்கும் தான் இருக்குமா. அதனால தான் அதை சிம்பாலிக்காக உணர்த்துறதுக்காக ஜம்முன்னு இடுப்பு மேலே கை வச்சிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னார் அவர். ஸோ நல்ல ஒரு கதா காலட்சேபம், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நேற்றுக்கு பண்ண முடியலன்னு ஒரு ஏக்கம் மனசுக்குள்ளே இருந்தாலும் இன்றைக்கி கடகடான்னு பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே ஓட்டிட்டு நாளைக்கு பார்க்கலாம். See you, bye.